அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். அல்லேலூயா. ஆரம்பத்துல எல்லா சபைகளிலும் இந்த பாட்டு ரொம்ப பாடுவாங்க. முழுரவு ஜெபத்துல பாடுவாங்க, உபவாச ஜெபத்துல பாடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடுவாங்க. இந்த சொல்லப்பட்ட அந்த வரிகளை பாட 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 கோப தாபங்கள் எல்லாமே மறைஞ்சி ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ளே நடத்தப்படும். அல்லேலூயா. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை திரும்ப அந்த போர்டுல இருக்கிறது மட்டும் சொல்லுங்க எல்லாரும் சேர்த்து. ஒரே மூச்சா சொல்லணும். நெருக்கத்திலே நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலத்திலே நமக்கு சகாயம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் தேவனுக்குள்ள மகிழ்ந்துட்டாலும் சந்தோஷப்பட்டுட்டாலும் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம மேன்மையாக எண்ணப்பட்டு பேசிக்கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் சில சோர்வுகள் நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். தட்டி விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. சகாயம் செய்வேன். அல்லேலூயா. சகாயம் அப்படின்ன உடனே நம்ம சபையில 2 சகோதரிகள் இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரர் இருக்கிறார். 3 பேரு சகாயம் என்று வருகிறது. அதனால அவங்கள நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் இருக்கும். அந்த பாடல்களை நம்ம சபையில இருக்கிற யாராவது ஒரு விசுவாசி பேர் வரும். அதனால அது பாடலுக்கு பயமா இருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. சகாயம் செய்வேன். சகாயம் அப்படின்னா உதவி செய்வேன். அல்லேலூயா. உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. உதவி செய்கிற தேவன். உதவி அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவி செய்யறதுன்னா உதவி செய்யறதானா? அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒருத்தங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, ஒருத்தங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தங்க தவித்து கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தங்க போராட்டத்துக்குள்ள இருக்காங்க, ஒருத்தங்க மரண படுக்கையில இருக்காங்க, ஒருத்தங்க விபத்துக்குள்ளாய் இருக்கிறாங்க, ஒருத்தங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை விட்டு வெளியில வர முடியலங்கிற நிலைமையில வரும்போது அவங்களுக்கு எதையாகிலும் ஒன்று செய்து அவர்களை அந்த நிலைமையில இருந்து வெளியில தூக்கி விடுவதுதான் உதவி. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே எனக்கு உதவி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார், சகாயம் செய்கிற தெய்வனா இருக்கிறார். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தான் சகாயம். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி தான் சகாயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதும் போது அந்த டீச்சர் போடுற மார்க் தான் சகாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. படிக்காம மார்க் போட மாட்டாங்க. சில இடங்கள்ல படிச்சாலும் போட மாட்டாங்க. படிச்சாலும் போடலைன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை உயரத்துல கொண்டு நிறுத்தும். நம்ம படிக்காம மார்க் போடலைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனும் எப்படி சகாயம் செய்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 6:8 வாசிக்கலாம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தாவீதை போல இரவும் பகலும் அழுத மனிதன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தாவீதை போல தவித்த மனிதன் ஒருவனும் இல்லை.
தாவீதை போல ஏக்கத்துல இருந்த மனிதன் ஒருவனும் இல்லை. காரணம், அவன் தாய் தகப்பனே அவனை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவன் ஆடு மேய்க்க போயிருக்கும் போது தாவீதை அவனுடைய பெற்றோர் மறந்துட்டாங்க. அதே நேரத்துல சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படிக்கு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு ஈசாயின் வீட்டுக்கு வரும்போது அங்க கேட்கிறாங்க, இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் என்று சொல்லும் போது அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வருது, ஒருத்தன் இருக்கான் தூரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், வேணா நான் அவனை வர சொல்றேன் சொல்லி அவனை கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னா, இவன் தான் இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப அதே தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் ஆளுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல எவைகளுக்காக நீங்க அழுதீங்களோ, எவைகளுக்காக நேற்று வரைக்கும் அழுவீர்களோ, அந்த அழுகையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நிச்சயமா அந்த அழுகைக்கு அவர் உதவி செய்து அந்த அழுகைக்கு நல்ல பதிலை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 25:16 வாசிக்கலாம். என்மேல் நோக்கமாகி, என்னை நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய நேரங்களில நாம நிறைய பேருக்கு உதவிகளை செய்திருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு உதவிட்டு வரும்போது நம்ம தவிச்சு நிற்போம். நம்ம யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோமோ அந்த ஆட்கள் நம்மளை பார்த்து தலையை துலுக்கிட்டு போறதான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இது தாவீதுக்கு ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறான், தனிமையும் சிறுமையுமானவன், தனித்து விடப்பட்டவன், நிந்தைகளால் நிரப்பப்பட்டவன், தவித்து நின்றவன், இனிமே வழி இல்ல முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நின்றவன். ஒருவேளை கடந்த வருஷத்துல அப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு சொல்லுகிறான், இரவெல்லாம் என் படுக்கையை என் கண்ணீரால் நனைத்தேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இரவெல்லாம் படுக்கை நனைத்த உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு சகாயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 102:7-8 வசனத்தை வாசிப்போம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல இருந்தேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். நாடோறும் சத்துருக்கள் என்னை நிந்தித்தார்கள். அல்லேலூயா. தனிமைப்படுத்தப்பட்டாச்சு, எந்த உதவியும் இல்ல. குருவி எப்படி ஒரு வீட்டுக்கு மேல ஒரு குருவி பறந்து 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 நிக்குதுன்னா, ஒண்ணு அது கூட இருந்த குருவி ஏதாவது சிக்கல்ல மாட்டிருக்கணும். அல்லேலூயா. அல்லது கால் உடைந்திருக்கணும், இல்ல ரெக்க உடைஞ்சிருக்கணும், அல்லது அந்த குருவி ஏதாவது விஷ ஜந்துக்கள் பிடிச்சிருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அதனோடு கூட துணையா இருக்கிற அந்த குருவி பரிதவிக்கிற பரிதவிப்பு பெரிய பரிதவிப்பு. அது மாதிரி தான் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வீட்டுல நார்த்த மரத்துக்கு மேல ஒரு குருவி ரவுண்ட் அடிச்சு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா கத்துதுன்னு சொல்லிட்டு நான் போனேன், என்ன சொல்லன்னு பார்க்க போகும்போது அங்க ஒரு பச்சை பாம்பு அது கூட இருந்த அது ஜோடி குருவிய வாளோட சேர்த்து கவ்விருக்கு. அதனால அந்த குருவிக்கு அதுல இருந்து காப்பாற்ற முடியல, அதை விட்டு பறக்க முடியல, அது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இது கூட இருக்கிற அந்த குருவியோ பரிதவித்து சுத்தி 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 கத்திட்டு இருக்கு. நேர போய் அதுக்கு பிறகு பார்த்தா பச்சை பாம்பு. ஒரு அடி தலையில போட்டேன், அந்த பாம்பு அடிச்சேன், அந்த பாம்பு வாய் விட்டுச்சு. விட்ட உடனே அந்த குருவி பறந்து போச்சு. பாம்பு அடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கு பிசாசானவன் மனுஷர்களை அப்படி கவ்வி 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 கொண்டு அவர்களை நிம்மதியா இருக்க வாழ விடுவதில்லை. ஆனா அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த குருவியை மாதிரி உதவிக்கு யாரும் இல்லாம அனாதையா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்த அந்த குருவி மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். அல்லேலூயா.
நான் உனக்கு சகாயத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறேன். சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிறந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மகிமையான அபிஷேகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். எப்போ? கண்ணீரை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல, கடந்த நாட்களில் வடித்ததான எல்லா கண்ணீரையும் கணக்கு வைத்து அவைகளை பார்த்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் உனக்கு சகாயத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, கடந்த வருஷத்துல நீங்க அழுத அழுகையை பார்த்த தேவன் இந்த வருஷத்துல சகாயத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் உதவி செய்கிறார். உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி எரேமியா 15:11 திரும்ப வாசிங்க. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் ஆ. நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக. நெருக்கத்தின் காலத்திலே போதும். அல்லேலூயா. நெருக்கத்திலே இருந்த உன்னை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பல விதங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறோம். இனிமே ஜீவன் தான் போகும் என்கிற ஒரு நிலைமை அப்படி நமக்கு இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலைமையிலும் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோனாவை எடுத்துக்கொள்வோமே. ஆனால் யோனா 2:2 வாசிங்க. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எனக்கு உத்தரவு அருளினார். அல்லேலூயா. யோனாவுக்கு வந்த நெருக்கம் வேறு. நம்ம வாழ்க்கையில கடந்த வருஷத்துல வந்த நெருக்கங்கள் வேறு. அல்லேலூயா. யோனாவுக்கு வந்த நெருக்கம் என்னன்னா, ஏற்கனவே வழிதவறி போனாரு. வழிதவறி போனதுனால அங்க புயல் காற்று வந்தது. புயல் காற்று வந்ததுனால சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு போட்டு பார்க்கும்போது அங்கே யோனா பேர்ல விழுந்துச்சு. யோனா பேர்ல விழுந்த உடனே எல்லாருமே கேட்கிறாங்க, ஓம் பேர்ல சீட்டு விழுது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது சொல்ற, இல்ல நான் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், கர்த்தர் என்ன இங்க போச்சனாரு, நான் அங்க போகாம வழி மாறி போறேன், அதனால எனக்கு இந்த பிரச்சனை, என்னாலதான் அந்த புயல் வந்துச்சு சொல்லி சொல்றேன். அப்ப நாங்க இந்த புயலில இருந்து விடுதலை ஆகணும்னா நாங்க என்ன செய்யணும்? அப்ப யோனா சொல்றாரு, நேர போய் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு நான் மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கடலை போடுங்கன்ட்டார். அல்லேலூயா. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை அவர் மாற்ற மாட்டார். நீங்க வழிவிலகி போகணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க வேண்டாம் இதை விட்டுட்டு போயிடலாம் என்று சொல்லி, இந்த பொறுப்பை விட்டுட்டு போயிடலாம், இதை நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்க நினைத்தாலும் அவர் விடமாட்டார். விடாதவர் என்ன செய்வார் தெரியுமா? அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? கடல்ல தூக்கி போட்டாங்க. யோனா நினைச்சாரு, கடல்ல தூக்கி போட்டாங்க, இனிமே நம்ம இதோட நம்ம கதை முடிஞ்சு போயிடும், நம்ம பாட்டுல நம்ம நினைவைக்கும் போக வேண்டாம், யாருக்கும் ஒண்ணு சொல்ல வேண்டாம், எந்த பொறுப்பும் நம்ம செய்ய வேண்டாம் என்று சொல்லி நினைத்து விழுந்தார். ஆனா இவர் நல்ல ஆழத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரு. அந்த ஆணி வாயை பிளந்துச்சு, அந்த வாய்க்குள்ள போயிட்டார். அல்லேலூயா. 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள ஒரு யோனா இருந்தா. நம்மளா இருந்தா அதிகபட்சம் தண்ணீரில மூழ்கினா, தண்ணிக்குள்ள மூழ்கினா 1/4 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 20 நிமிஷம் தான். ஆனால் 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய அழைப்பு மாறாதது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அழைத்தால் அந்த அழைப்புல நெருக்கம் வரும். தேவன் அழைத்ததினால, தேவன் தெரிந்து கொண்டதினால அங்க நெருக்கம் வரும். ஆனால் அந்த நெருக்கத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால்
உங்களையும் என்னையும் அழிக்கணும்னு நினைக்கிறது கூட தூக்கி கொண்டு நம்ம எங்க போகணுமோ, எந்த ஸ்தலத்துல நிக்கணுமோ, எங்க மேன்மை அடையணுமோ, எங்க உயர்த்தப்படணுமோ, எங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து அதுவாய் நம்மளை வெளியில போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. மீனின் வயிற்றுல 3 நாள் ஒரு மனிதன் இருந்தான். அவன் அங்கிருந்து சொல்லுகிறான், கடல் பாசி என்னை சுற்றி கொண்டது. நம்ம சாதாரணமா நம்ம வயிற்றுக்குள்ள சில பொருளை போட்டோம்னாலே நம்ம மென்று சாப்பிட்டாலும் சாப்பிடாம போனாலும் அது அரைச்சி கூழாக்கி நம்ம சரீரத்துக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிட்டு மீதிய வெளியில தள்ளிடுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு நேரத்துக்கு 1.5 கிலோ கறியை தின்னாலும் நம்ம உடம்பு ஏத்துக்கிறது 10 கிராம் கறி மட்டும்தான், மீதி எல்லாம் வெளியில தள்ளிடும். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணினான். நெருக்கத்துல இருக்கும்போது அந்த நெருக்கத்தை கர்த்தர் பார்த்தான். ஒரு யோனா தரிகட்டு வழிமாறி போன ஒரு யோனாவுக்காகவே கர்த்தர் இறங்கி இருப்பாரே. ஆனால் கர்த்தரை தெய்வமே கொண்டு கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டு எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், இழப்புகள், பின்மாற்றத்துக்கான காரியங்கள் எல்லாம் வந்த போதிலும் இயேசுவை விடமாட்டேன்னு சொல்லி நிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. அவர் நமக்கு சகாயம் செய்கிறவரா இருக்கிறார். நெருக்கத்துல இருந்தவர். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். எது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையில வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல நம்மளை குறித்து நினைப்போம், சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை குறித்து நினைப்போம், சில நேரங்களில் நம்ம சபையை குறித்து நினைப்போம். இவைகள் எல்லாம் நமக்கு பல நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அந்த நெருக்கத்திலே பார்க்கிறார். நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 15:21 வாசிப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நெடு நாளாய் காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க உதவி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பல வருஷங்கள் சில காரியங்களுக்காக காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, சில மாதங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, சில நாட்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இது எப்ப மாறும் ஆண்டவரே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய வாசலை திறந்து கொடுக்கிற தெய்வமா இருக்கிறேன். நெடுநாளாய் நீ எதுக்காய் காத்து கொண்டிருக்கிறாயோ அது இந்த 2026ல உனக்கு அது நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை கொடுத்து முகத்தை பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க. பக்கத்துல அங்கீங்க பார்க்க வேண்டாம், முகத்தை பாருங்க, பெரியவங்களை பாருங்க. நெடுநாளாய் நீங்க எதுக்கா காத்திருக்கீங்களோ, எது நிறைவேறல நீ காத்திருக்கீங்களோ, எது கிடைக்கல நீ காத்திருக்கீங்களோ, எது உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை நீ காத்திருக்கீங்களோ, அதை இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்து நீ பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். வெறுமனது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெருக்கத்தை பார்க்கிற தேவன் நெருக்கத்தை பார்த்து மகிழ செய்து நம்மை சகாயத்தினாலே நிரப்புகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அதை எரேமியா 15:16 வாசிப்போம். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து, தேவரீர் அதை நினைத்து என்னை விசாரித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று. நான் உம்மை நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல பல நிந்தைகள் நமக்கு வந்திருக்கலாம், ஆனால் அந்த நிந்தைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார், அதை கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் இல்லாம ஏற்பட்ட நிந்தைகள் இருக்கலாம், அல்லது காரணத்தோடு கூட நிந்தைகள் வந்திருக்கலாம். நம்ம வாயின் வார்த்தைகளினால நிந்தைகள் வந்திருக்கலாம், நம்முடைய செயல்களினால நிந்தைகள் வந்திருக்கலாம். என்னைக்கோ செஞ்ச தப்பு நிமித்தமாக
இன்றைக்கு நம்மளை நிந்தித்த மக்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அந்த நிந்தையை பார்க்கிறவர் ஒரு பெரிய சகாயத்தை கொடுக்க போகிறார். அது வெற்றிக்கு மேல வெற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது 17வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிப்போம். பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்தது. அப்போ சொல்லுகிறான், எனக்கு நிந்தை வருகிறது, நான் எப்படிப்பட்டவன், பரியாசக்காரருக்கு மத்தியில நான் இருந்ததில்லை, உமது கரத்தை நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், நான் தனித்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர், என்னை சலிப்பினால நிறைச்சிட்டீங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். என் இருதயம் சலிச்சு போச்சு, ஆண்டவரை தேடி 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 எனக்கு என்ன பலன்கிறது, என் இருதயம் சலிச்சு போச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட சலிப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு முழம் உயர்ந்தா 2 முழம் சறுக்குது அப்படி. அது மாதிரி நான் முயற்சிகளை செய்யறேன், நடக்க மாட்டேங்குது, நடக்கிறது மாதிரி கிட்ட நெருங்கி வருது, ஆனா அது நடக்காம போயிருது. ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் இதை செஞ்சிருக்காரு, ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும்தான் இந்த குறையை கொடுத்துட்டு இருக்கிறாரு, நானும் தான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை பிடித்துக்கொள், என் வார்த்தையை அனுப்பி உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது வாசிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க, நீங்க தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை கைவிட்டாருன்னா அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட மலைக்கு வாங்க, அந்த மலையை சுத்தி பாருங்க, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசிட்டு அவர் உங்களுக்கு பதில் சொல்லணும், என்கிட்ட வந்து கேளுங்கன்னு ஒருத்தர் பாடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு முன்பதாக நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை உட்கார்ந்து வாசித்து தியானிச்சு அதுக்கு பின்பு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதனால சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நிந்தையை கர்த்தர் பார்க்கிறார். வேலை ஸ்தலத்துல வந்த நிந்தையை கர்த்தர் பார்க்கிறார், குடும்பத்துல வந்த நிந்தையை பார்க்கிறார். நம்மளை பார்த்து சில பேர் நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை பார்த்து அற்புதமா நினைச்சு பேடி மாதிரி நம்ம நினைப்பாங்க. அல்லேலூயா. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வருவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்குவான், அப்பாட்டெல்லாம் எந்திரிச்சு போவான், இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது என்று சொல்லி நம்மை குறித்து ஏளனமாக, அவமானமாக, நிந்தையாக நம்ம உறவுகளே கடந்த வருஷத்துல பார்த்திருக்கலாம், நம்ம கூட வசிக்கிறவர்களே அப்படி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை பார்த்திருக்கிறேன், என் வேத வசனத்தை உனக்கு நான் அனுப்புகிறேன், அந்த வேத வசனம் உனக்கு சகாயம் செய்யும், அந்த வேத வசனத்தை நீ தியானித்து நின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அவன் தூங்குறான், ஆனா ஒரு தேவதூதன் வந்தவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திரு, சாப்பிடு. அப்புறம் அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையில் கட்டப்பட்ட அடையும் தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான் செய்யறோம். ஆண்டவர் சில நன்மைகளை செஞ்ச உடனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கு பிறகு பழைய குருவி கதவை தரன்னு சொல்லிட்டு ஜெபம் விட்டுறோம், வேத வாசிப்பு விட்டுறோம், விசுவாசத்தை விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப விழுந்து கிடக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் முத தடவை சூரிய செடிக்குள்ள வெதுவெதுப்பா இருந்துச்சு அவனுக்கு. அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாரு, குளிருமின்றி ஆனலுமின்றி வேத இந்த வசனம் எல்லாம் நமக்கு நம்மை உருவாக்குகிற வசனம். அல்லேலூயா. எலியாவோ அங்க சூரச் செடிக்கு கீழே போய் வெதுவெதுப்பா படுத்து கிடக்குறான். எதுக்கு? ஒரு அம்மாவுடைய வார்த்தைக்கு பயந்து. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தைகள் நம்மள நோகடிச்சிடும். 400 + 450 850 தீர்க்கதரிசிகளை ஒரே நேரத்துல கொன்று போட்ட எலியா ஒரு அம்மாவுக்காக பயப்படுறான். ஏன் பயப்பட்டான்? அந்த அம்மா ராணி, ராஜா. அவன் சொல்லுக்கு அப்படியே பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருப்பான். அதனால அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நாளைக்கு நேரத்துல அவன் தலை எடுத்துருவேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி அனுப்பிட்டான். அந்த வார்த்தை சொன்ன உடனே உனக்கு பயம் உண்டாயிற்று. மரணத்தை குறித்த பயம் அவனுக்குள்ள வந்தது. அந்த பயம் வந்த போது அவன் போய், போது ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் சூரச் செடிக்கு கீழே கொஞ்சம் வெதுவெதுப்பா இருந்ததை நினைச்சு அதுக்குள்ள படுத்துக்கிட்டான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு அப்படித்தான் தோணும். சரி, என்ன இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா என்ன, இன்னைக்கு பேசாம இருப்போமே அப்படிலாம் தோணும். இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலன்னா என்ன தோணும். இன்னைக்கு வேத வாசிக்கலன்னா என்ன, இப்படி பல காரியங்களும் நம்ம யோசித்து அந்த செய்யறதை விட்டுட்டு அப்படி கொஞ்சமா சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தை, என் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, நான் அலைஞ்சு வர்றது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் என்னை காப்பாத்திக்கிற மாட்டாரா? இது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் தொடர்ந்து அடுத்த நாள் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு செஞ்சுட்டு கடைசியில சொல்லுவோம், அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் தேடி தேடி எனக்கு சலிப்பு தட்டி போயிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய நிலைமையை பார்த்து நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற ஒரு கர்ப்பத்தின் காரியத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற ஒரு வீட்டின் காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலையை பார்த்து நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற ஒரு பலவீனத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு பலம் தருகிற தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. 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 ஆண்டவர் கொடுத்தார், திரும்பவும் அப்பத்தை கொடுத்தார், திரும்பவும் தண்ணீரை கொடுத்தார். அதுக்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு. அல்லேலூயா. என்ன கொண்டு வந்து கொடுத்துச்சு? காகம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவரு கொடுத்து பார்த்தாரு, அப்பவும் அந்த ஆளு கொஞ்சம் சரிபடல. அடுத்து என்ன செஞ்சாரு? காகத்தை அனுப்பி விட்டுட்டாரு. அல்லேலூயா. இந்த காகத்தை அனுப்பினாலாவது இதை வச்சாவது உணர்வடைஞ்ச மாட்டானா என்று சொல்லி. அல்லேலூயா. நிறைய நேரங்களிலே ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசுறாருன்னா, வசனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசுறாருன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் அதுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் சொப்பனத்தை பார்ப்போம், பாஸ்டர்ட்ட போன் பண்ணி பாஸ்டர் என்ன அர்த்தம் என்ன நீ கேட்போம். பாஸ்டர் தெரிஞ்சா சொல்லுவாரு, தெரியலன்னா விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு புரியும் உள்ளதானே. அல்லேலூயா. சொன்னா பாஸ்டர் சொன்னாரு, இது எப்படி நடக்குமோ தெரியலையே நீ சந்தேகம். சொல்லலன்னா முன்னால சொல்லுவாரு, இப்ப சொல்ல மாட்டேக்காரு, அப்படி ஒரு சந்தேகம். அல்லேலூயா. இந்த நிலைமையில இல்ல. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு, ஆனால் உடனே உட்காருங்க. அது எந்த நைட்டா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு, ஆனால் அந்த நேரத்துல உடனே உட்கார்ந்து இதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர்னு கேளுங்க. கேட்டா உங்களுக்கு 100க்கு 100 விளங்க பண்ணிடுவார். அல்லேலூயா. அது சில நேரங்களிலே ஆறுதலா இருக்கும், சில நேரங்களிலே தைரியமா இருக்கும், சில நேரங்களிலே ஆசீர்வாதமா இருக்கும், சில நேரங்களிலே எச்சரிப்பா இருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தர் எச்சரிக்கிறவரும் அல்ல, எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவரும் அல்ல, எப்பொழுதுமே கரத்தை பிடித்து நடத்துகிறவரும் அல்ல. ஏன்னா அவர் கையில நம்ம கையில கொடுத்துட்டு அவர் கையை உதறி விட்டு நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் கையில நம்ம கொடுத்திருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும்,
என் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார். நம்ம உதறிட்டு போனோம்னா. அல்லேலூயா. இப்ப திருவிழா கூட்டங்களுக்கு போகும்போது இந்த கதை நடக்கும். நான் ஒரு 6-7 வயசு இருக்கும். திருவிழா கூட்டத்துக்கு எங்க அம்மா கூட்டு போனாங்க. சரின்னு சொல்லி நானும் போயிட்டேன். அங்க போனதுக்கு பிறகு அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஒரு இடத்துல போய் நான் முன்னால போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். காலையில 6:30 மணிக்கு மேல ஆயிட்டு. எங்க அம்மா பிள்ளைய காணுமே ஒவ்வொரு இடமா தேடி 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 கடைசியில வந்து முன்னால உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரே அடி உச்சில அங்க போட்டு அடி. 8 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். ஏன் தெரியுமா? பெத்தவங்களுக்கு அந்த பிள்ளை கையை விட்டு தவறி போனா அவங்க மனசு படுகிற பாடு என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தரும் நம்மை குறித்து பாடுபடுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு காரியங்கள் நடக்கலாம், நிந்தைகள் உன்னை சூழ்ந்து வந்திருக்கலாம், இன்றைக்கும் அந்த நிந்தையை தாண்டி தான் நீ வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை பார்க்கிற தேவன் உன்னை மகிழ்ச்சியில கொண்டு வந்து, உன்னை உயரத்துல கொண்டு வந்து, உன்னை மகிமையில கொண்டு வந்து, உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 15:21 வாசிப்போம். பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய உபத்திரவங்கள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும். நம்ம போன இடத்துல எல்லாம் நமக்கு பொல்லாதவர்கள் எழும்பிடுவாங்க. ஏன்னா உண்மை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே பொல்லாதவர்கள் எழுப்புவார்கள், உண்மைக்கு விரோதமானவர்கள் எழுப்புவார்கள். அல்லேலூயா. அது வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், அல்லது கடையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், நம்மளோட கூட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல நாம உண்மையா நடக்கும்போது அங்கே கொஞ்சம் காய்மகாரங்கள் வரும். நம்மள ஏதாவது பண்ணி நம்மளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவதற்கு வருவாங்க. ஆனால் அப்படி வரும்போது அது ஒரு இக்கட்டா இருக்கும். இந்த இக்கட்டுல இருக்கிறத காட்டிலும் இந்த வேலையை விட்டு, இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாமா நமக்கு மனசு தோணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல உங்க மனசுல அந்த மாதிரி போன வருஷத்துல தோன்றி அந்த வேலையை விட்டுலாமான்னு சொல்லி நினைத்து அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஆலோசனைகளை திரும்பவும் அந்த வேலையில நீங்க ஜாயின் பண்ணி இருப்பீங்களே. ஆனால் நம்ம வரக்கூடிய நாட்களில அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவன், இக்கட்டிலிருந்து அவர் உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 60:11 வாசிப்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய உதவியையும் நம்ம பெருசு நினைச்சிட்டோம்னா அடுத்து அந்த உதவி பெரிய சிக்கல்ல கொண்டு போய் நிக்குது. அல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிற உதவியோ, சில மனிதர்கள் நமக்கு நம்ம சில பிரச்சனைக்கான நேரத்துல இருக்கும்போது, ஒரு பொருளாதார பிரச்சனையில இருக்கிறோம்னா அவங்க வாலண்டியரா வந்து நான் அதை உங்களுக்கு செய்யறேன், நீங்க எப்ப கொடுக்கணுமோ கொடுங்க அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம அந்த வார்த்தையை நம்பி வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது 10 நாள் கூட கழிக்காது. எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கு, நான் ஜவுளி கடைக்கு போனேன், அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. நான் கார் வாங்க போனோம், அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. நான் வயல் வாங்க போனோம், எனக்கு அந்த பணத்தை கொடுங்க. நான் வீடு வாங்க போனோம், அந்த பணத்தை கொடுங்க. இப்படி பல காரியங்களை சொல்லி, ஐயோ இதை நம்பி இருந்தோமே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம நோக பண்ணப்பட்டு இக்கட்டுக்குள்ள தள்ளப்பட்டு நம்ம எப்படி இதை கொடுக்க போறோம் என்று சொல்லி திகைத்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ எந்த இக்கட்டிலும் இருந்து நமக்கு சகாயம் செய்து உதவி செய்து அந்த இக்கட்டிலிருந்து தூக்கி நிறுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாகும் 1:13 வாசிப்போம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற நுகம், வியாதி கொண்டு வருகிற நுகம், நெருக்கத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய நுகம், கடனை நிமித்தமாய் வரக்கூடிய நுகம், மற்றவர்களுடைய நிந்தை நிமித்தமாய் வரக்கூடிய
காணக்கூடிய நுகம். எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உச்சக்கட்டை என்னன்னா அவனுடைய நுகம். அல்லேலூயா. அவன் கொண்டு வருகிற நுகம், மனிதர்கள் மூலமாய் வருகிற நுகம். யார் மூலமாகவோ அவன் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து நம்மை எழும்ப விடாதபடிக்கு இக்கட்டுக்குள்ளே தள்ளி கொண்டிருப்பான். கடந்த வருஷத்துல அப்படி இக்கட்டுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இக்கட்டில நான் உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நாகும் 2:6 வாசிப்போம். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போகும், அரமனைகள் கரைந்து போகும். அல்லேலூயா. ஆறுகள் அப்படின்னா தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அது திறந்து வழிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட மதகுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. மதகுகள் திறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த தண்ணீர் வயல் நிலங்களுக்கு போய் வயல் நிலங்களை செழிப்பாக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகத்தின் மதகு உனக்காக திறக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அப்படித்தானே சொல்லியிருக்க வசனம். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அவன் கொடுத்த நுகங்கள், வலிகள், வேதனைகள் நரம்புகளிலே, எலும்புகளிலே, கண்களிலே, செவிகளிலே, இருதயத்தில, கால்களில, கைகளில இருந்ததான எல்லா நுகத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே உடைத்து போடுகிறவர். கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவர் விடுதலை தருவார்னு எவ்வளவு சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. 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 தூக்கம் வருதுன்னு நினைக்க கூடாது. இந்த நேரத்துலதான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தின் மதகு உனக்காக திறக்கப்படும். தேவ ஆவியானவர் உனக்காக பிரவாகித்து ஓடுவார். அவர் பிரவாகித்து ஓடும்போது அங்க அறுவடை காலம் உண்டாகும். அல்லேலூயா. பிரவாகித்து ஓடுன அறுவடை காலம் உண்டாகும். இந்த நாட்களில் எந்த ஆசீர்வாதத்தை அறுக்காமல் விட்டிருக்கீங்களோ, எந்த ஆசீர்வாதம் கிட்டாமல் போயிருக்குதோ, எந்த காரியங்களும் உங்க வாழ்க்கையில துக்கத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அத்தனையிலும் ஒரு செழிப்பை கொடுத்து ஒரு மேன்மை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சத்துருவின் அரண்மனைகள் கரைந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் இருந்து நெருக்கி கொண்டிருந்த காரியங்கள் கரைந்து போகும். உங்களை முற்றிலும் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த வேதனைகள் கரைந்து போகும். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி திகைத்த திகைப்புகள் கரைந்து போகும். மனுஷ ஜந்துக்களுக்கு முன்பதாக, மிருகங்களுக்கு முன்பதாக, விஷ ஜந்துக்களுக்கு முன்பதாக பயந்திருந்த பயங்கள் எல்லாம் என்றைக்கு கரைந்து போகும். அல்லேலூயா. அவன் எவைகளை கொண்டு வந்து நமக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டினானோ, எந்தெந்த காரியங்களை கொண்டு வந்து அரண்மனை போல இருந்து நமக்கு வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தானோ அத்தனை தடைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவர் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கான கிருபைகளை தருவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதுக்கு சொல்லப்படும் போது ஆண்டவர் தான் சொன்னார், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். எவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோமோ, வருஷ கணக்குல எவைகள் நம்முடைய கையை விட்டு கடந்து போய் அது கிடைக்காமல் இருக்கிறதோ அதை திருப்பி கொண்டு வருகிற தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவர். சத்துருவின் அரண்மனைகளை, கொத்தளங்களை கரைந்து போக பண்ண அந்த அபிஷேகம் பிரவாகித்து ஓடும். அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்கணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும்.
வேதத்தை வாசிக்கும் போதும் அபிஷேகத்துல நிரம்பி வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது எல்லா தடைகளையும், எல்லா கொத்தளங்களையும், எல்லா அரமனைகளையும், சத்துருக்களின் வல்லமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு அபிஷேகத்தினால நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 15:11 வாசிப்போம். மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும், தீங்கின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு சகாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. உனக்காக என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. உனக்காக அப்படின்னா யாருக்காக? உனக்காக அப்படின்னா யாருக்காக? உனக்காகனா யாருக்காக? எனக்காக. அல்லேலூயா. நானும் எனக்காக சொல்லணும், நீங்களும் எல்லாருக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு சகாயம் செய்கிறவர். அல்லேலூயா. 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 இப்போ எது நமக்கு சத்துருவா இருக்கு? நிறைய பேர் சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறபடி ஒருவனுக்கு அவன் வீட்டாரை சத்துருன்னு சொன்ன உடனே எல்லாரும் வீட்டுல உள்ளவங்களை தான் பகையா நினைக்கிறோம். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் மனைவியை பகையா நினைக்க தோணுது, சத்துருவா நினைக்க தோணுது. சில சூழ்நிலைகள் கணவரை சத்துருவாய் நினைக்க தோணுது. சில சூழ்நிலைகளை சகோதரர்களை சத்துருவாய் நினைக்க தோணுது. சில சூழ்நிலைகள்ல பெற்றோரை சத்துருவாய் நினைக்க தோணுது. எல்லாரையும் சத்துரு சத்துரு சத்துருன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில நம்ம மட்டும்தான் பரிசுத்தவான்னு சொல்லி சில நேரங்களில நம்ம மேல நம்மளே முத்திரையை குத்திக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க எனக்கு கர்த்தர் உணர்த்தின சத்துரு என்ன அப்படின்னா சங்கீதம் 40:12-13 வாசிப்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமை என்கிற சத்துரு. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. அக்கிரமங்கள் என்கிற சத்துரு. அல்லேலூயா. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் அக்கிரமம் என் தலைமையிற்கு மேல அதிகமாய் இருந்து என்னை துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டே இருக்குது, பின்னால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில ஏன் நாம ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எந்த அக்கிரமத்தை அறிக்கை செய்யாமல் விட்டிருந்தோமோ அதெல்லாம் அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி 100% கர்த்தரிடத்துல அர்ப்பணிப்பதற்காகத்தான் நம்ம அந்த நாட்களை நம்ம ஏற்படுத்துகிறோம். அல்லேலூயா. 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 இதுக்கு பின்னால நம்ம போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எது பின்தொடர்ந்து வருது? நம்ம நடந்து போறோம், நமக்கு பின்னால ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். என்னது? நிழல். நம்ம நிழலை போல இயேசு பரிசுத்த ஆவியானவரும் நம்மை தொடர்ந்து வருகிறாராம். அந்த நிழலை போல பிசாசும் தொடர்ந்து வருகிறானா. அந்த நிழலை போல பாவ கிரியைகள் அக்கிரமங்களும் நம்மை தொடர்ந்து வருகிறதா. அல்லேலூயா. அப்போ பின்னால நின்று நம்மை தாங்கி பிடிக்கிற நிழலாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சைடு இருந்து நிழலா இருந்து நம்மை நடத்துகிற, நமக்கு விரோதமா எழுப்புகிற அந்த அக்கிரமங்களை திரும்பி பார்க்க கூடாது. இந்த பக்கத்துல இருந்து நம்மளை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி 4 பேருக்கு மத்தியில தலைகுனிய வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிசாசுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. பாவமும் நம்ம பின்தொடரும், பிசாசும் பின்தொடரும், தேவ ஆவியானவரும் பின்தொடர்ந்து வருகிறார். அவர் நம்மோடு கூட வரும்பொழுது இந்த ரெண்டும் மறைஞ்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டும் மறைஞ்சிடும். அவரை மட்டும் நம்ம பின்பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி நம்மை பின்பற்றி வருகிறாரோ அதே மாதிரி அவரை நம்ம பின்பற்றணும். என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையே இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் கழுத்துல
நல்ல பெரிய பிஷப்மார்லாம் பெரிய சிலுவையா போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. பிஷப்மார்லாம் பெரிய சிலுவையை போட்டிருப்பாங்க. அது எதுக்கு அடையாளம்? நான் ஒரு கிறிஸ்தவன் காண்பிக்கிறதுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் சிலுவையை போடுறது இல்ல. நம்ம சரீரத்துல அந்த சிலுவையை தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் அடையாளம் அல்ல, அந்த சிலுவை நமக்குள்ள வேரூன்றி கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அடையாளம் நமக்குள்ள வேரூன்றி இருக்கிறதுனால நம்மை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல எத்தனையோ முறை வேண்டாண்டவரே, நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிரும், என்ன நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லி அறிக்கை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைத்தோம். பவுல் சொன்னது மாதிரி, நான் செய்யக்கூடாததை செய்யறேன், பேசக்கூடாததை பேசுறேன், பார்க்க கூடாததை பார்க்கிறேன், நடக்க போக்கு தேவையில்லாத இடத்துக்கு போறேன், செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செய்யறேன். நான் நிர்பந்தமான மனிதன். நம்மளும் நிறைய நேரங்களில மனிதர்கள் அதைத்தான் சொல்றாங்க. எல்லாரும் மாதிரிதான் நானும் இருக்கேன், ஆனா விழுந்துட்டேன். விழுந்தவன் உடனே சுதாரிச்சிடணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஒய்யாம விழுந்துகிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல விழுந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் விழுந்து போன தாவீது கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டி அவனை ஆசீர்வதித்தது போல சத்துருவுக்கு எதிர்பட்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:1 வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்வார். ஹல்லேலூயா. அவர் சகாயம் செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்கிறவர். நம்ம மேல அவர் ஷோல்டர்ல கைய போட்டு நம்மை அவரோட ஷோல்டர்ல சாய்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஒரு மனுஷன் இருக்கான், ரொம்ப இக்கட்ல இருக்கான், ரொம்ப துக்கத்துல இருக்கிறான், அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அடுத்து யாருக்கிட்டையாவது போய் ஒரு காரியத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போது அவனை அதிகமா நேசிக்கிற ஒரு மனுஷன் வந்து, பரவாயில்ல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பயப்படாதன்னு சொல்லிட்டு அவனை தான் தோள் மேல சாட்சி அவனுக்காக ஒரு தட்டி கொடுத்து தைரியமான வார்த்தையை சொல்லுவானே, ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய இக்கட்ல இருந்து மீண்டு வெளியில வந்துருவான். ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு மனுஷனாலே அப்படி செய்ய முடியுமே, ஆனால் வானத்தை பூமியை படைத்த அந்த ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்துருவுக்கு எதிர்பட்டு சத்துருவின் கையில நீங்களும் நானும் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சகாயம் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:19 வாசிப்போம். காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்துல திருப்தி அடைகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்துல திருப்தி அடையப்படுகிறவரா இருக்கிறார். நீங்களும் நானும் திருப்தி அடையும்படிக்கு நமக்கு சகாயம் செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவோம், இந்த வருஷத்துல நீங்க எனக்கு சகாயம் செய்ய போறீங்கப்பா. நீங்க எனக்கு சகாயம் செய்கிறதுனால, நான் என் அழுகையின் சத்தத்தை கேட்டு சகாயம் செய்ததினால் இனிமே நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன். என் நெருக்கத்துல பார்த்து நீங்க சகாயம் செய்கிறதுனால நான் நெடுநாளாய் காத்திருப்பது எனக்கு கிடைக்கும். என் நிந்தை பார்த்து எனக்கு சகாயம் செய்கிறதுனால நான் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க. இக்கட்டுல என் இக்கட்டை பார்த்து எனக்கு உதவி செய்கிறதுனால உங்க அபிஷேகத்தினால எல்லா நுகத்தையும் முறிக்க எனக்கு கிருபை தருவீங்க. சத்துருவுக்கு முன்பாக எனக்காக எதிர்த்து நின்று சகாயம் செய்கிறதுனால நான் திருப்தி உள்ள மனுஷனாய் வாழ்வேன். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுட்டு சொல்லுவேன், ஆண்டுட்டு கேட்பேன். இந்த வருஷத்துல நீங்க எந்தெந்த காரியங்களை தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ அந்த தீர்மானங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யுங்க. ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த 2 நிமிடத்துல எந்தெந்த காரியங்களை தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ அதை அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.